விநாயகர் சதுர்த்தி அன்று தப்பித்தவரை கூட யாரும் இந்த ஒரு பொருளை மட்டும் வீட்டில் வாங்கிவிடாதீர்கள். விநாயகருக்கு உகந்த நாள் என்றால் அது இந்த சதுர்த்தி மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாம் மங்களம் நிறைந்த பொருள்களை வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைப்பதினால் பிள்ளையாரினின் முழு அருளையும் பெறலாம். அதை தாண்டி உங்கள் பூஜை அறையை தேடி அந்த விநாயக பெருமானே வருவார் உங்களை ஆசிர்வதிக்க. ஆனால் சில பொருள்களை நாம் வாங்குவதினால் கணபதியின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். அது என்ன பொருள்களை என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு முருகன் ஆராதனை சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் என்றும் செல்வம் மற்றும் சந்தோஷம் நிறைந்து இருக்க வேண்டும் அந்த விநாயகரின் அருளால். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் மறக்காமல் ஓம் முருகா என்று சொல்லி எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள். பிள்ளையார் சதுர்த்தி நாளன்று விறகு, மட்டை, மண்ணெண்ணெய் போன்ற பொருள்களை வாங்கவே கூடாது. இந்த பொருளை இந்த தினத்தில் வாங்குவதால் வீட்டில் கஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அடுப்பு, மெழுகுவர்த்தி, நெருப்பு சம்பந்தமான எந்த ஒரு